ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தென்காசியில இருந்து குற்றாலம் வரைக்கும் போயிட்டு குற்றாலம்ல என்னென்ன மாதிரி ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். அது போக பாத்தீங்கன்னா சித்திர சபைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம 5 சபை இருக்கும் தெரியுமா சிவபெருமானுக்கு. அதுல ஒரு சபை வந்து குற்றாலேஸ்வரர் டெம்பிள் பக்கத்துல தான் இருக்கு. அதெல்லாமே வந்து சுத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க குற்றாலம் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் வந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுங்க. தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேக்கரை போற பஸ் இது வந்து குற்றாலம் வழியா தான் போகும். இன்கேஸ் உங்களுக்கு அடிக்கடி பஸ் கிடைக்காட்டி நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டா அந்த மாதிரி நிறைய மினி பஸ்ஸஸ் வந்து குற்றாலம் போகும் எவ்ரி 5 minutes. இது வந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா குற்றாலம் போற பஸ். இது வந்து செங்கோட்டை வழியா மேக்கரை வரைக்கும் போற பஸ். குற்றாலம் வழியா தான் போகும். வாங்க போர்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குற்றாலம் போறதுக்கே வெறும் 10 ரூபா தாங்க பஸ் சார்ஜ். ஏன்னா ஒரு 3.5-4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் குற்றாலம். ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. டவுன்ல இருந்து ஒரு 15 minutesல நம்ம போயிடலாம். போற வழியில தான் வந்து உங்களுக்கு தென்காசி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும், தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ ரெண்டும் தாண்டி அதுக்கப்புறம் மேலகரம்னு ஒரு ஏரியா இருக்கும். அதை தாண்டணுன்னே உங்களுக்கு குற்றாலம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப பக்கங்க தென்காசி வந்துட்டு நீங்க குற்றாலம் போறது. நீங்க ஸ்டே பண்றதுன்னா குற்றாலம்லயும் ஸ்டே பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் சீசன் டைம்லலாம். ஸோ அந்த சமயத்துல நீங்க தென்காசி டவுனுக்குள்ளேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ தென்காசி டவுன்ல ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து குற்றாலம் போறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட்லயும் பஸ்ஸஸ் இருக்கும், பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பஸ்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும், நிறைய மினி பஸ்ஸஸும் போகும். ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜ் போயிட்டு இருக்கோம் இல்லையா, கீழே நம்ம பாக்குறது தான் வந்து தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுங்க. தென்காசியிலிருந்து கொல்லம்க்கு இந்த ட்ரெயின் ரூட் போகும் செங்கோட்டை வழியா. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவேன். நம்ம ஹில் ஸ்டேஷன்ல ஓடுற, ஹில் மேல ஓடுற ரயில் ரூட்டுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கொங்கன் ரயில்வே மாதிரி, நம்ம ஊட்டி டாய் ட்ரெயின் மாதிரி இந்த கொங்கன் ரூட்டும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல போகும். தென்காசி தாண்டணுன்னேவே பாத்தீங்கன்னா ஆரியங்காவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்மலா, புனலூர் வரைக்குமே வந்து ஃபுல்லா மலைகளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் புனலூர்ல இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் பிளெயின்ஸ்ல டுவர்ட்ஸ் கொல்லம் நோக்கி. ஸோ எப்போவாவது தென்காசி சைடு வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா இந்த ரூட்லயும் டிராவல் பண்ணி பாருங்க. தென்காசியில இருந்து கொல்லம் வரைக்கும், அட்லீஸ்ட் புனலூர் வரைக்கும் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பாருங்க. முக்கியமா மான்சூன் டைம்ல டிராவல் பண்ணுங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ மக்களே, இது வந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்க பிரைவேட் பஸ்ஸஸ், குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நிறைய குற்றாலம் போற பஸ்ஸஸ் இருக்கும். எவ்ரி 5-10 minutes ஒரு பஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் குற்றாலத்துக்கு. ஸோ ஈஸி நம்ம தென்காசியில இருந்து குற்றாலம் ஃபால்ஸ் போறது. ஃபால்ஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 meters இருக்கும். ஒரு 10 minutes வாக், அவ்வளவுதான். நீங்க மெயின் ஃபால்ஸ் ரீச் ஆயிடலாம். ஐந்தருவி எல்லாம் போறதுன்னா நீங்க கொஞ்சம் ஆட்டோ, அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பிரைவேட் வெஹிக்கிள்ல போயிட்டீங்கன்னா நீங்க அது வரைக்குமே போய் பார்க் பண்ணிக்கலாம் வண்டிய. பஸ் வந்து மெயின் ரூட் மெயின் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியா பக்கத்து வழியா தான் போகும். ஓகேவா? புலியருவிக்கும் நீங்க கொஞ்சம் உள்ள நடக்கணும். செண்பகாதேவி அருவி வந்து மாசம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமோ என்னமோ தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க பக்தர்கள் போறதுக்கு. அதுவும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க குளிக்கிறதுன்னு போகணும்னா மெயின் அருவி, அதுக்கப்புறம் புலியருவி, பழையருவி, ஐந்தருவி, இந்த அருவிகளுக்கு தான் வந்து நீங்க குளிக்கிறதுக்கு போகலாம். தேனருவி, செண்பகாதேவி அருவி வந்து ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிறதுனால இப்போ டூரிஸ்ட்ஸ்க்கு வந்து அலோவ் பண்றது இல்லை. ஏன்னா வந்து அங்க மாசுபடுத்திடுறாங்க, குடிச்சிட்டு பாட்டில்ஸ் எல்லாம் உடைச்சு போட்டுடுறாங்க. அப்படிங்கிறதுனால அங்க வனவிலங்குகள் எல்லாம் நடமாடும்ல, யானைகள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கலாம் வர்ற ஏரியா. அப்படிங்கிறதுனால அந்த வன உயிரினங்களுக்கு வந்து பாதிப்படையும். அப்படிங்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஏன்னா கீழேயே அது மட்டும் இல்லாம நிறைய இந்த காற்றாட்டு வெள்ளம் எல்லாம் வருது பாத்தீங்களா. அட்லீஸ்ட் மெயின் அருவிக்கு வந்தா போலீஸ் எல்லாம் போய் கண்டிஞ்சன்ட் சிச்சுவேஷன்ஸ்ல காப்பாற்ற முடியும். பட் ஆனா வந்து உள்ளுக்குள்ள ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிற அருவிகள்ல எப்ப என்ன நடக்கும் தெரியாது. அதனால வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பா இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க போல.
அங்க வந்து செண்பகாதேவி அம்மன் கோவில் இருக்கு அருவிக்கு பக்கத்திலேயே. ஸோ அங்க எவ்ரி பௌர்ணமிக்கும் என்னமோ பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தென்காசி மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பௌர்ணமி அன்னைக்கு விடுவாங்களா இல்ல அமாவாசை அன்னைக்கு விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சிறப்பு பூஜை வந்து செண்பகாதேவி அம்மனுக்கு என்னைக்கு நடத்துறாங்களோ அப்பதான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாசத்துல ஒரு நாள் அலோவ் பண்ணுவாங்களா செண்பகாதேவி அருவி வரைக்கும் மக்கள் போறதுக்கு. ஸோ இன்கேஸ் யாராவது வந்து செண்பகாதேவி அருவி போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டேட் எப்பன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்க மலைக்குள்ள கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு செண்பகாதேவி அருவி பார்த்துட்டு வரலாம். தேனருவி எல்லாம் பியாண்ட் டூரிஸ்ட் லிமிட்ஸ், அதெல்லாம் வந்து யாருமே போக முடியாது. மேபி லோக்கல்ஸ் யாராவது உள்ளுக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருந்துச்சுன்னா போக முடியும்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்க்கு வந்து அலௌடு கிடையாதுங்க. ஸோ நான் சொன்னல ஒரு 5-10 மினிட்ஸ் தான் நம்ம குற்றாலம் ரீச் ஆயிடலாம். ஆல்ரெடி வந்து நம்ம குற்றாலம் மலைகளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க. மலை அடிவாரத்துல தான் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. நம்ம மே மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்பதான் வந்து தென்மேற்கு பருவமழை காற்றடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க மழை பெய்ய ஆரம்பிக்க. அதனால இப்ப தண்ணி இருக்க வாய்ப்புல 5 அருவியில மட்டும் கொஞ்சமா தண்ணி விழுது போல. மெயின் அருவியிலையும் கொஞ்சம் சுனை மாதிரி தண்ணி விழுதான். ஸோ இப்ப நம்ம போறது வந்து அங்க ஆர்ச் எல்லாம் இடிச்சிட்டு புதுசா கட்டிட்டு இருக்காங்களா. ஸோ என்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான். அது போக பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத சமயத்துல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சிற்பங்களை எல்லாம் பார்க்காதப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க மக்களை, குற்றாலம் வந்தாச்சு, இறங்குவோம். மக்களே நம்ம குற்றாலம் ரீச் ஆயாச்சுங்க. தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குற்றாலத்துக்கு 1/2 hourல வந்துடலாம். ஸோ வாங்க இப்போ ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான பிளேசஸ் எல்லாம் இருக்கு, ஃபுட்டுக்கு, டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து டீடைல்டா சுத்தி பார்க்கலாம். வாங்க போவோம். மக்களே இந்த மாதிரி மினி பஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு குற்றாலத்துல இருந்து தென்காசி போறதுக்கு இருக்குங்க. மோஸ்ட்லி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய போகும். புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொஞ்சம் பஸ் கம்மியா இருக்கும். நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து மாறிக்கலாம். ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேருந்து நிலையம். இது பேருந்து நிலையம் மேலேயே வந்து ஒரு லாட்ஜ் இருக்கு, குற்றாலம் காட்டேஜ் அப்படின்ட்டு. ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட்ல தங்குற ரூம்ஸ். ஓகேவா? கார் பார்க்கிங்கும் அவைலபிளா இருக்கு. உள்ள காரெல்லாம் நிறுத்தி இருக்காங்க பாருங்க. ஷேர் ஆட்டோஸ் வந்து உங்களுக்கு மெயின் அருவி, சிற்றருவி, புலி அருவி இதுக்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் எடுத்துட்டு போய்க்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இப்போ வாங்க டவுனுக்குள்ள ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வெஜ், நான்வெஜ் ஃபுட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கும். இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. பெட்ரோல் பங்க் அவைலபிளா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு ஃபெசிலிட்டி. ஷேர் ஆட்டோஸும் நிறைய அவைலபிளா இருக்கும். கேரளா சிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. கேரளா பார்டர் தானே, அந்த மலை மேல ஏறுனா கேரளா. டூரிஸ்ட் வண்டிகள்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. கேரளா பஸ் தான். கரெக்டா கேரளா பத்தி சொல்றேன். கேரளா வண்டி போகுது பாருங்க. ஸோ இந்த பக்கம் போனோம்னா நிறைய குட்டி குட்டி காட்டேஜஸ் எல்லாம் இருக்கும். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். மக்களே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தென்காசி போற ரூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, ராதா இன் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுக்கு கீழேயே வந்து ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி கடை இருக்கு பாருங்க, நியூ தலப்பாக்கட்டு பிரியாணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் அம்மாஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் டிஃப்ரெண்டான பட்ஜெட்ல அவைலபிளா இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிக்கிறேன். ஸோ தட் குற்றாலம் வந்தா நீங்க உங்களோட சாய்ஸ்க்கு எங்க வேணாலும், என்ன மாதிரி ஹோட்டல், எந்த மாதிரி பட்ஜெட்ல வேணாலும் ஸ்டே பண்ணலாம். இதெல்லாம் வந்து அரௌண்ட் 1200 ருபீஸ் வரும். பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தது அரௌண்ட் 800 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் ஏகேஎஸ் ஹோம்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஹோம் ஸ்டே மாதிரியும் அவைலபிளா இருக்கும். அதுக்கு அடுத்து ஜிஆர்ஆர் ஹோம்னு ஒன்று இருக்கு. அங்கேயே வந்து ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இது பக்கத்துல ஏகேஎஸ் ஹோம்ல வந்து 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 4 பெட்ரூம் ஏசி நான் ஏசி ரூம்ஸ் காட்டேஜஸ் அவைலபிளா இருக்குன்னு போட்டிருக்காங்க. எல்லா ஹோட்டல்ஸ் பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டிஃபன் சென்டர் இருக்கு உங்களுக்கு சாப்பாடுக்கு.
மக்களே இங்க இருக்கு பாருங்க ஜிஆர்ஆர் ஹோட்டல், நம்பரோட இருக்கு, நோட் பண்ணிக்கங்க வேணாம். ஸோ வரதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புளியங்குடி செங்கோட்டை டு கோவில்பட்டி பஸ்ஸுங்க. குற்றாலம் தென்காசி வழியாக தான் போகும். இது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி டிஃபன் ஷாப்பு, பொங்கல் வடை, மதியம் வெரைட்டி ரைஸு, நைட்டு டிஃபன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தங்கிட்டு வீட்டு சாப்பாடு மாதிரியே சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போகுது. இதுக்குள்ளேயும் நிறைய காட்டேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், ஸ்ரீ ராஜா டூரிஸ்ட் ஹோம். இதுலேயும் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பராசக்தி நகர் குற்றாலம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். அருவித்துண்டுகள் அப்படின்னு இன்னொரு காட்டேஜ் கூட இருக்கு பாருங்க, குற்றாலம். ஓ இது வேற, அது ஜவுளி ஸ்டோரு. இதுதான் குற்றாலம் காட்டேஜ் போற வழின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பிரேம் நிவாஸ்னு ஒன்று இருக்கு. 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் சமையல் வசதியுடன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே மாதிரியே. ஸோ நிறைய பேர் வந்து குற்றாலத்தில் தங்கி அவங்களே சமைச்சு சாப்பிட்டு போகணும்னு எதிர்பார்ப்பாங்க ஃபேமிலியோட வந்துட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 நம்பர்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க உள்ள ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு காட்டேஜஸ். மக்களே, மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நம்ம கீழே இறங்கி வந்தா இங்க பாருங்களா, அழகா சூப்பரா ஒரு அமைதியான பிளேஸ்ல ராஜா டூரிஸ்ட் ஹோம்னு ஒன்று இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இது வந்து புது ப்ராப்பர்ட்டி தான் போல. ரூம்ஸ் அண்ட் ஹால் கூட இருக்குங்க. நீங்க ஏதாவது செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணணும்னா ஹால்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. 4 வீலர் பார்க்கிங் 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் கூட இருக்கு. இதுதான் நம்பரு, போத் லேண்ட்லைன் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ரிசப்ஷன் இங்கதான் இருக்கு, நல்லா இருக்கு. பால்கனி எல்லாம் வச்சு காத்து வீசுது பாருங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட காத்து சும்மா சூப்பரா இருக்குங்க. குற்றால சாரல் மலையோட அங்க இருக்கு பாருங்க, மலைகளும் தெரியும் ஹில் வியூவோட. இந்த பக்கம் உங்களுக்கு குற்றால மலையோட வியூ கிடைக்கும். சூப்பரா இருக்குங்க பிளேஸு. ஸோ இது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ராஜா டூரிஸ்ட் ஹோம். அதுக்கு பின்னாடி கிங்ஸ் காட்டேஜ் ஒன்று இருக்கு, அதுவும் போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, ராஜா டூரிஸ்ட் ஹோம்ல இருந்து மறுபடியும் ஒரு 50 மீட்டர்ஸ் உள்ள வந்தோம்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. இங்க பாருங்களா, செண்பக கைலாஸ் காட்டேஜ், வீடு வாடகை கிடைக்கும்னு கூட போட்டிருக்காங்க. உங்களுக்கு அழகா சூப்பரா தென்மேற்கு பருவமழை காற்றோட குற்றால மலை சாரலோட தங்கலாம். இங்க பாருங்க, மல்லிகை லாட்ஜ் பின்புறம் பராசக்தி நகர். ஸோ இந்த நம்பர்ஸும் நோட் பண்ணிக்கலாம். வாடகைக்கு பாத்திரம் எல்லாம் கூட கிடைக்கிது உங்களுக்கு. ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு ஃபியூ டேஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஓன் சமையலெல்லாம் பண்ணி நீங்கள் தங்கிட்டு போகணுன்னா இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நீங்கள் தங்கலாங்க. காலையில் டிஃபன் எல்லாம் கூட இங்கே கிடைக்கும் போல. இது கிங்ஸ் காட்டேஜ், ஃபேமிலி காட்டேஜ் அண்ட் ரூம்ஸ் அவைலபிள். இங்கேயும் கூட நீங்கள் சமையல் எல்லாம் பண்ணலாம் போல. இதுக்கும் நம்பர் இருக்கு பாருங்க, மேலே நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இதுலேயே கீழே அந்த கேட்டரிங் சர்வீசஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. சமையல் பண்ணுற இடங்க, ஆர்டர் பண்ணால் பல்கில் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க போல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குற்றாலம் காட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2, 3, 4, 6 பெட்ரூம்ஸ் ஃபேமிலி ரூம்ஸ் அண்ட் காட்டேஜ், கிளீன் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸ்டேன்னு போட்டிருக்காங்க. மக்களை குற்றாலம் காட்டேஜ் பார்த்தாச்சு இல்லையா? இங்கே பாருங்க, தாசில்தார் இல்லம்னு சொல்லுவாங்க. அழகா வீட்டுக்கே வந்து பால்லாம் கொடுத்துட்றாங்க பாருங்க. இது வந்து ஹரிஷ் ரெசிடென்சி. இதுலேயும் வந்து ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. குற்றாலநாதர் ரோடு, ஈஸ்ட் ஸ்ட்ரீட், குற்றாலம், ஹரிஷ் ரெசிடென்சி. இதுவும் நல்லா இருக்குங்க, நல்ல ப்ராப்பர்ட்டி. மோஸ்ட்லி குற்றாலம்ல எல்லாமே வந்து நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் இன்னும் நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க, தங்கும் விடுதிகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு காமிச்சர். அதாவது நீங்கள் மெயின் குற்றாலம் ஏரியானா டூரிஸ்ட் எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஒரு 100 மீட்டர்ஸ் உள்ளே வந்தால் போதும், இந்த மாதிரி அழகான ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் உங்களுக்கு நிறைய ரூம், அதுவும் வீட்டில் தங்குற மாதிரியே வந்து ரூம்ஸ் எல்லாம் வாடகைக்கு கிடைக்குது. இங்கே பாருங்கள், க்ரீன் ரெசார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த சைடு வந்து எஸ்கேஎம் ரெசார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி ஏகேஆர் காட்டேஜ் அண்ட் ரூம்ஸ்னு இருக்குது. எக்கச்சக்கமான ஹோம் ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்குங்க, வேற லெவல். எஸ்கேஎம் காட்டேஜில் உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கார்ஸும் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்பேஸ். புக் பண்ணுறதுக்கு நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க.
இதுதான் வந்து எஸ்கேஎம் ரெசார்ட்ஸ். உள்ளேயும் வந்து உங்களுக்கு பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. இது வந்து ஹெச்எம் நிவாஸ். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா, அழகா காத்தோட்டமா உங்களோட ஓன் ஹவுஸ்ல ஸ்டே பண்ற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாத்துலயுமே வந்து ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேகே ரூம்ஸ்னு ஒன்று இருக்கு, ஏகேஆர் காட்டேஜ் அண்ட் ரூம்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபேமிலி டைப் ரூம்ஸ். அழகாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து பொருட்கள்லாம் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்டு 2-3 days ஃபுல்லாக ஜம்னு நீங்கள் குற்றால சாரலை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது கேகே ஏசி ரூம்ஸ். இது வேளாங்கண்ணி இல்லம். மக்களை கேகே ரூம்ஸ் அண்ட் காட்டேஜஸ்ல ஒரு அண்ணா மீட் பண்ணுவாங்க, கார்டு தரேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதாங்கண்ணா. 2 bedroom 1 bedroom 3 bedroom 1000 4 bedroom எல்லாம் இது ஃபுல்லாவே ஒரு நாளைக்கு அது எவ்வளோ வரும்? 1000 ரூபா. சரி, ஓகே மக்களே, இங்க பாருங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிக்கலாம். எப்பவுமே இங்க ரிசப்ஷன்ல இருப்பீங்க. சமைக்கிறதெல்லாம் இங்க பண்ணலாமாங்கண்ணா? அப்படியா? சரி 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 சரி, ஓகே, நன்றிங்க. அப்படியே கேகே காட்டேஜ்ல இருந்து ஒரு 50 meters கீழே வந்தோம்னா கல்பனா காட்டேஜ்னு இருக்கு. எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி சமையல் வசதியுடன் கூடிய வீடுகள் குறைந்த விலையில் வாடகைக்கு கிடைக்கும் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே தந்துடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல்ஸில் வந்தீங்கன்னா அழகாக பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் வசதியெல்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து கல்பனா காட்டேஜ். நல்லா இருக்குது, வீடு மாதிரியே இருக்குது. எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது பாருங்கள், 2-3 பில்டிங் ஃபுல்லாகவே வந்து காட்டேஜஸ் தான் போல். சூப்பராக இருக்குங்க. கல்பனா காட்டேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணி காட்டேஜ்னு ஒன்று இருக்குது. இதுவும் ஏசி அண்ட் நான் ஏசி வீடுகள் அண்ட் ரூம்ஸ் வாடகைக்கு கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியும். மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கு பாருங்க, பொதிகை மலை பியூட்டிஃபுல்லா. இந்த பக்கம் ஆறுமுகம் காட்டேஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஃபுல்லா காட்டேஜஸ் தான் குற்றாலம் ஃபுல்லா. மக்கள், இது ஆறுமுகம் காட்டேஜோட நம்பருங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஏசி ரூம்ஸ். குறைந்த வாடகைக்கு காட்டேஜ் சமையல் வசதியுடன் கிடைக்கும். நான் ஏசிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரு 4-5 ரூம்ஸ் இருக்குது. மேலே கீழே ஒரு 2 ரூம் இருக்குது. எல்லாமே வந்து வீடு மாதிரியே இருக்குது. நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து க்ரீனரி இருக்கிற ஏரியா தான். இங்கே பாருங்கள், சேஃப் லொக்காலிட்டி. மெயின் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 minutes நடந்தாவே வந்து நம்ம மெயின் ரோடுக்கு போயிடலாம். ரோடு வசதியும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஃபுல்லாகவே எல்லாமே காட்டேஜஸ் தான். ஆறுமுகம் காட்டேஜில் இருந்து மெயின் ரோடு போகிற வழியிலிங்க எம்ஆர்எஸ் இல்லம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் வந்து காட்டேஜ் தான் போல். நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்களா, ஒரு குரங்கு உட்காந்துருக்கான். மலை பிரதேசம் இல்லை, அது நல்ல ஜம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக ரோடு ஃபெசிலிட்டி எல்லாம் கூட தார் ரோடு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. மக்களே, இங்கே பாருங்க, ஸ்ரீ பாலாஜி பவனம்னு ஒன்று இருக்குது. குறைந்த வாடகையில் காட்டேஜ் அண்ட் ரூம்ஸ் வாடகைக்கு கிடைக்கும்னு நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மேலேயும் ரூம்ஸ் இருக்குது, கீழேயும் ரூம்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் பட்ஜெட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1000 விட கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆறு மீனா காட்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஜெய் ஆதித்யா லாட்ஜ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லா சீசன் டைமில் நிறைய வருவாங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி சுற்றி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டேஜஸ் தான் மக்களே. எல்லா பக்கமே உங்களுக்கு பார்க்கிங்க்கு நல்ல வசதிகள் இருக்குது. இந்த நம்பரும் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். மக்களே, இங்கே பார்த்தீங்களா, மறுபடியும் வந்து மெயின் ஆக்சஸ் வேக்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லாக தெரியுது பாருங்க நமக்கு குற்றாலம் ஹில்ஸு. வேற லெவல்ல இருக்கா. இங்க பாருங்க, எஸ்எம்ஆர் காட்டேஜ். நாம அங்க பார்த்தோம்ல அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு, அது இங்கதான் இருக்கு. நல்லா குட்டியா ஒரு வீடே இருக்குங்க. வீடு வாடகைக்கு கிடைக்கும்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு அழகா நீங்க வந்து
எவ்வளவு நாள் தங்குறீங்களோ தங்கி சமைச்சு சாப்பிட்டு ஜம்முன்னு போலாம் மக்களே. சூப்பரா இருக்குங்க ஏரியா. ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா JNN ஹோம்னு இருக்கு. இதுக்கும் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஃபால்ஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. மெயின் ஃபால்ஸ், ஓல்டு ஃபால்ஸ், 5 ஃபால்ஸ், அஞ்சருவி, டைகர் ஃபால்ஸ், செண்பகாதேவி ஃபால்ஸ், ஹனி ஃபால்ஸ், சிற்றருவி, குண்டாறு ஃபால்ஸ், பாலருவி, அகத்தியர் ஃபால்ஸ், பாபநாசம், இத்தனை அண்ணன் இருக்கு நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு. இங்க விதவிதமான அருவிகள் நல்லா இருக்குல்ல. JN ஹோம்ஸ். இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு 4 வீலர் பார்க்கிங்கும் இருக்கு, 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்கு. நல்லா இருக்கு இந்த லொகேஷன். அழகா மாடியில இருந்து பார்த்தா உங்களுக்கு பொதிகை மலை ஃபுல்லா தெரியும். இங்க பாருங்க, இந்த சைடும் ஃபுல்லா மலைகள் தான். காத்தடிச்சிட்டு சும்மா எப்படி இருக்கு தெரியுமா மக்களே. மறுபடியும் நாம மெயின் ரோடு வந்தாச்சுங்க. குற்றாலம் மெயின் ரோடு வந்தாச்சு. குற்றாலம் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து மீன் சாப்பாடுங்க. நாம யூஸ்வலா வந்து நான்வெஜ் ப்ரொமோட் பண்ண மாட்டோம், பட் என்ன இருக்குதோ அப்படியே காமிக்கிறோம். ஓகேவா? நாம வந்து வள்ளல் பெருமானாரை ஃபாலோ பண்றோம், சுத்த சன்மார்க்கம். ஸோ அதனால நான்வெஜ் ப்ரமோட் பண்ணறதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் அஸ் அ விளாகர் இருக்கிறத காமிக்கிறது தானே என்னோட தொழில். அதனால உங்களுக்கு என்ன நல்லா இருக்கோ காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ரீ லட்சம் லாட்ஜுங்க. ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கு பாருங்க, இதுதான் ப்ராப்பர்ட்டி. அழகா பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கு. நல்லா நீட்டா அப்படியே மரங்கள் சூழ்ந்து தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கு முன்னாடி. நல்லா இருக்கு லாட்ஜ் பார்க்கிங் ஏரியாவோட. ஸோ இங்கேயும் நீங்க தங்கலாம். இது மெயின் ரோடு மேலேயே இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாப்ல இருந்து. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஹோட்டல் மருதமா ஓகே, மருதம் ரெசிடென்சி, குற்றாலநாதர் மெயின் ரோடு. இது வந்து ஏசி டீலக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்யூட் ரூம்ஸ். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட், பார்ட்டி ஹால், பார் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சூப்பரா இருக்குங்க ஹோட்டல். எவ்வளவு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்க. ரெஸ்டாரண்ட் உள்ளேயே இருக்கு. இதுதான் ஃப்ரண்ட் வியூ மக்களே. SPM ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு, போத் சைவம் அண்ட் அசைவம். அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு இன்சுவை காரைக்குடி செட்டிநாடு உணவகம் இருக்கு. இதில் காஸ்மோஸ் ஏசி பார் வேற இருக்கு. அப்புறம் என்னங்க, கொஞ்சம் ப்ரீமியமாக லக்ஸுரியாக ஸ்டே பண்ணோன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா குற்றாலத்து பசங்க சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்குதுங்க, பெரிய சைக்கிள் வச்சுக்கிட்டு. ஹலால் ஃபுட் வேற அவைலபிளாக இருக்குங்க மக்களை. மருதம் எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் தேவா காட்டேஜ்னு ஒரு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. காட்டேஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம், டிவி வசதியுடன் கூடிய டபுள் பெட்ரூம், சமையல் வசதியுடன். ஸோ இந்த நம்பர்ஸும் நோட் பண்ணிக்கலாம். இது தேவா காட்டேஜ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்குங்க, 1000 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். நல்லா இருக்கு, பார்க்கிங் ஸ்பேஸோட இருக்கு. ஓகேவா? இது தேவா காட்டேஜ். மளிகை கடைங்க எல்லாமே இருக்குங்க. டூரிஸ்ட்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்கு. சமைக்க வேண்டாம்ப்பா, பக்கத்துல எனக்கு மெஸ் இருக்கு. அதுவும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பட்ஜெட்ல கிடைக்கணும்னா அதுவும் இருக்கு. இட்லி கடைங்க அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு கடை இருக்கு பாருங்க. இது பழைய குற்றாலம் போற வழி, இது மெயின் குற்றாலம் ஃபால்ஸ் போற வழி. ஸோ அந்த ஜங்ஷன்ல நாம இருக்கோம் மக்களே. தேவா காட்டேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கோங்க. இங்க பாத்தீங்களா சூர்யா இல்லம். இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்குங்க, உங்களுக்கு பஞ்சமே இல்லை வீடுகளுக்கு. ஓகேவா? 2 bedroom 11 month கூட லீஸ் கொடுக்குறாங்க. கிச்சன், டைனிங் ஹால், டீ ஸ்டால் எல்லாமே இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ராஜா பவன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாமே வந்து மெயின் ரோடு மேலேயே வேற அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. எத்தனை குரங்குகள் இருக்கு பாருங்களா, ஜாலியா சுத்திட்டு இருக்குங்க. இங்க இருக்கு பாருங்க. இதுவும் வந்து 4 bedroom, triple bedroom, double bedroom, both AC and non AC. இந்த நம்பர்ஸையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது ராஜ்பவன், சிக்னல் பக்கத்திலேயே இருக்கும். இங்கிருந்து தான் வந்து அகத்தியர் அருவி, புலி அருவி எல்லாம் போகணும். இந்த உள்ளுக்குள்ள போகுது பாருங்க ஒரு ரூட், அந்த ரூட்ல. ஸோ இங்கே செட்டியார் இட்லி கடை,
இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கு சாப்பாடுறதுக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வியூவோட நீங்க ஸ்டே பண்ணலாம் பாருங்க. காத்து சும்மா ஜம்முன்னு வீசுது. இது மெயின் அருவி போற வழி. அதுக்கு பக்கத்துலதான் வந்து மெயின் ரோடு மேலேயே இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. மளிகை கடை எல்லாம் கூட இருக்கு பாருங்க. வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்துலயே. இது வந்து சூர்யா டூரிஸ்ட் ஹோம். மக்களே, சூர்யா டூரிஸ்ட் ஹோமோட நம்பருங்க. ஸோ இது வந்து தனி ரூம்ஸ், ஏசி ரூம்ஸ் தான் போல. அவ்வளோ கூட்டம் இல்லை. நம்ம மே மாசத்துல இருக்கோம். ஜூன் ஜூலைல சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகம் வரும்னு நினைக்கிறேன். மக்கள் இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஸ்கூல் பஸ்ஸஸ் போயிட்டு இருக்குன்னு. ஹில்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க, குற்றாலம் ஸ்கூல் பஸ்ஸஸ். இங்கிருந்து பாத்தீங்கன்னா புளியருவி வந்து 1.5 கிலோமீட்டர், மெயின் அருவி 1.5 கிலோமீட்டர். நேரா போகணும். புளியருவி இந்த பக்கம் போகணும், லெஃப்ட் கட் பண்ணி போகணும். சிற்றருவி 2 கிலோமீட்டர், ஐந்தருவி நேரா 6 கிலோமீட்டர், பாலருவி குண்டார் டேம் அது வந்து கேரளாக்குள்ள இருக்கு. இது வந்து 31 கிலோமீட்டர். ஸோ இங்கிருந்து பக்கத்துல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா டைகர் ஃபால்ஸ், மெயின் அருவி, சிற்றருவி, ஐந்தருவி கொஞ்சம் தூரம் 6 கிலோமீட்டர். ஷேர் ஆட்டோ கிடைக்கும். பாருங்க எவ்வளவு டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. மக்களே, இங்க திருஞான சம்பந்த விநாயகர் திருக்கோவில்னு ஒண்ணு இருக்குங்க. இங்க பாருங்களா எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கான்னு. அழகா பொறுமையா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கோவில்ல. ஹாய்டா, ஹலோ குற்றாலம் பாய், எப்படி இருக்கீங்க? பிக்கிது போலயே சரிஞ்சுக்கிறான். நல்ல தொப்பையும் துறையுமா எப்படி உட்கார்ந்துருக்கான் பாருங்களா. ஹலோ சார், நீங்க தான் வீட்டு காவலாளியா? ஹாய், ஹலோ. மக்களே, இங்க இந்த ஜங்ஷன்ல உங்களுக்கு ஹர்ஷத் ஹோட்டல்னு ஒண்ணு இருக்குங்க. ஸோ இது வந்து மெயின் அருவி போற ரூட்டா. இப்போ நாம வந்து புளியருவி டைகர் ஃபால்ஸ் போற ரூட்ல திரும்பியாச்சு. டைகர் ஃபால்ஸ் ஓல்டு குற்றாலம் அருவி போற ரூட்ல திரும்பி இருக்கோம். இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய இந்த பாருங்க ரெசார்ட் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஹில் ஸ்ப்ரே ரெசார்ட்னு ஒன்று இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த சைட் பாருங்க, ஹெவன்ஸ் ஹட் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ்னு போட்டிருக்காங்க. நம்பர் மேல இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் சூப்பரா இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. இங்க இருந்து ரூம்ஸ்ல இருந்து பாக்குற வியூவே வந்து உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க, அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ப்ளூ ஃபால்ஸ் ரெசார்ட்னு ஒன்று இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் ஹோட்டல்ஸ் நினைக்கிறேன். ஸோ 1500 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளூ ஃபால்ஸ் ரெசார்ட் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது ரிசப்ஷன் ஏரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓயோ ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நிஜாமுதீன் பிரியாணி ஷாப்னு ஒன்று இருக்கு. ஒயிட் ஃபால்ஸ் ரூம்கள் வாடகைக்கு கிடைக்கும்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஹோட்டல், ஒயிட் ஃபால்ஸ் ஹோட்டல். கிரீன் ஹில்ஸ் வில்லான்னு இருக்கு. பா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பா. எவ்ரி 15 மீட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்டும் கீழேயே இருக்கு. கிரீன் ஹில்ஸ் வில்லா ஓயோல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க, பார்க்கிங்கோட சூப்பரா இருக்கு. நைஸ். கிரீன் ஹில்ஸ் வில்லா. மக்களே, உண்மையிலேயே ஸ்டே பண்றதுக்கு இவ்வளவு ஏரியாஸ் இருக்கும் குற்றாலம்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படியே மலை அடிவாரத்துல ஃபுல்லா வந்து காட்டேஜஸ், ஹோம் ஸ்டேஸ், பட்ஜெட் ஸ்டேஸ், பிரீமியம் ஸ்டேஷனு எல்லா பட்ஜெட்ல தங்குறவங்களுக்கும் ஆனா ஆப்ஷன்ஸ் வந்து கொட்டி கிடக்குதுங்க. அழகா ரிலாக்ஸ்டா வந்து தங்கிட்டு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஃபால்ஸ்ல எல்லாம் போய் நல்லா ஆட்டம் போட்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 2-3 டேஸ் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. இது வந்து நம்ம இப்ப பழையருவி போற ரூட்ல இருக்கோம். இன்னும் கொஞ்சம் விலாஸ் எல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு. மக்களே, ஜங்ஷன்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்லயே வந்து திருவிக்கா இல்லம்னு ஒண்ணு இருக்குங்க. இங்க இருக்கு பாருங்க, நம்பரும் இருக்கு. 046332838584. திருவிக்கா ஓய்வு இல்லம், தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம். ஓ, அவங்களுக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. எல்லா பக்கம் குரங்கு ஆடிட்டு இருக்கானுங்க, பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மாதிரி. இது வந்து சந்தானம்ஸ் வில்லா. ஏசி, நான் ஏசி ரூம்ஸ், டபுள் பெட், ட்ரிபிள் பெட், மீட்டிங் ஹால், வாட்டர் ஃபால்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கூட இருக்காங்க. நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. வாவ், சூப்பராக இருக்குங்க. நல்லா நீட்டாக இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் வச்சு
நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் நீங்க ஸ்டே பண்ணலாம், நல்லா இருக்கு. இது கொஞ்சம் ப்ரீமியம். மக்களே, மெயினருவி ஜங்ஷன்ல இருந்து புலியருவி போற ரோடு பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, புலியருவிக்கு ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இது நேரா போனா பழையருவி, இந்த பக்கம் போனா புலியருவி. இந்த சைடும் நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் இருக்கு, பார்த்துக்கிட்டே போலாம் வாங்க. மக்களே, புலியருவி போற வழியிலையும் வந்து உங்களுக்கு நிறைய காட்டேஜஸ் அவைலபிளா இருக்குங்க. இங்க பாருங்க, இது வந்து எஸ்கே கார்டன்ஸ். சூப்பரா இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கூட. ஐயோ, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமா இருக்குப்பா. இங்க பாருங்க, ரூம்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா ப்ரீமியமா வச்சிருக்காங்க. எஸ்கே கார்டன்ஸ், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கு பாருங்க ப்ராப்பர்ட்டி, பியூட்டிஃபுல்லா இருக்கா. வாவ், பார்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. வசந்தம் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு உள்ள. இந்த பக்கம் கேடிஆர் ரெசிடென்சி, இதுவும் நல்லா இருக்கு. அப்படியே நீட்டா அமைதியா வந்து இருந்துட்டு போலாங்க நீங்க. உள்ளுக்குள்ள வர வர பாத்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அமைதியான இடத்துல, அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்குள்ள இருக்கு. அமைதியா நீங்க வந்து தங்கிட்டு போகலாம். அது மெயினரி இந்த பழைய குற்றாலம் போற ரூட்டு. இங்க இருக்கு பாருங்க நம்பர், கேடிஆர் ரெசிடென்சி. மக்களே, இது வசந்தம் லாட்ஜுங்க, லீஸ் ஃபார் ஒயிட் வாட்டர் ஹோட்டல்ஸ். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னா, சமையலறை வசதி, மீட்டிங் ஹால், ஃப்ரீ வைஃபை, விசாலமான கார் பார்க்கிங், ஏசி நான் ஏசி ரூம், ஸ்வீட் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். 9159090000. ஸோ இங்கேயும் நீங்கள் தங்கலாம், புலியருவி போகிற வழியில். இதுவும் நல்லா இருக்கு ப்ராப்பர்ட்டி. இது புலியருவி போகிற வழி. மக்களே, குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புலியருவி வரைக்கும் இருக்கிற காட்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் 5 ஃபால்ஸ், ஐந்தருவின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க போற வழியில இருக்கிற காட்டேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க, பெரிய பெரிய இன்னோவா கார்ஸ், ஜீப்ஸ், குட்டி குட்டி கார்ஸ், அதுக்கப்புறம் வேனு எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ இது வந்து மெஸ் எல்லாம் நிறைய இருக்கும், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டுக்கு. ஆப்போசிட்லேயே பாத்தீங்களா கேஆர் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. டீ ஸ்டால்ஸு, மளிகை கடைங்க, மெஸ், குட்டி குட்டி மெஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அங்க வந்து திரு குற்றாலநாதர் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, டிகே அண்ட் லாட்ஜ்னு இருக்கு. அப்படியே பார்த்துட்டே போவோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐந்தருவி போற வழியில இங்க பாருங்களா, டிஃபன் ஷாப் இருக்கு. வெரைட்டி ரைஸ் எல்லாம், தக்காளி, லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட. இங்க வந்து திரு குற்றாலநாதர் ரெசிடென்சி இருக்கு பாருங்க ஆப்போசிட்ல. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி லாட்ஜஸ் எல்லாம் இருக்கும். சங்கர் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த டிஃபன் ஷாப்ல நாம சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நாம சாப்பிட்ட அசோக் டிஃபன் சென்டருக்கு பக்கத்துலேயே வந்து இங்க பாருங்க திரு குற்றாலநாதர் ரெசிடென்சி இருக்கு. ஸோ அதுக்கான நம்பர் இங்க இருக்கு. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்டோட கொடுக்குறாங்க ரூம்ஸ். இது வந்து திருக்குற்றாலம் பேரருவி போற வழியிலேயே, ஆட்டோஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கிடைக்கும். மக்களே, டிகே ரெசிடென்சி திரு குற்றாலநாதர் ரெசிடென்சிக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சங்கர் லாட்ஜ் இருக்குங்க. இதுலயும் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் மெயின் ஃபால்ஸ் போறதுக்கு அந்த ஜங்ஷன்லயே இருக்கும். இந்த சைடு போனா ஐந்தருவி, இந்த சைடு போனா மெயின் அருவி. அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஹோட்டல் தமிழ்நாடு இருக்கு. இந்த மேலே ஏறுனா இது குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ எல்லா ஏரியாவுமே பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு லாட்ஜ், சங்கர் லாட்ஜ். டிவி வசதியுடன் குறைந்த வாடகையில் ரூம்கள் கிடைக்கும். சூப்பரா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, சைவ உணவகம், ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. மக்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க பக்கத்திலேயே நம்ம மெயின் அருவி போறக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லாட்ஜஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்க பிரிட்ஜ் இருக்குங்க. நம்ம அருவியிலிருந்து வர தண்ணி போற ஆறுங்க, அந்த ஆத்து பிரிட்ஜ். அப்படியே மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான். சூப்பரா இருக்குல்ல. ஸோ அப்படியே இந்த சைடு போனா உங்களுக்கு வந்து ஐந்தருவி போற ரூட்டுங்க. இந்த சைடும் வந்து உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ் இருக்கு, வாங்க பார்ப்போம். மக்களை, பிரிட்ஜ் தாண்டி வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சிவநாராயணா லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அருவிங்க. ஆனா அருவியில கம்மியா தண்ணி வந்துட்டு இருக்கு. நாம ஒரு மே மாசம் வந்திருக்கோம். மே மாசம் கடைசியில தான் வந்து சாரல் மழை பெஞ்சு மழை வரும். இப்பதான் வந்து மேகங்கள் தவள ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 1 வாரம் ஆகும் போல மழை ஸ்டார்ட் ஆக.
மக்களே, அந்த சிவநாராயணா லாட்ஜுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஹோட்டல் அக்ஷயான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வெஜ் ஹோட்டல் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டிபிஎஸ் ஏடிஎம் இருக்கு. அந்த ஏடிஎம் இருக்கிற பில்டிங் பாத்தீங்கன்னா தலவாய் ஹவுஸ் குற்றாலம் லாட்ஜிங்னு இருக்குங்க. போர்டிங் அண்ட் லாட்ஜிங் நல்லா இருக்கு. நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 04633283 நல்லா இருக்கு இந்த ஃபெசிலிட்டி. பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்பியரோட, பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் வச்சு. கொஞ்சம் பழசுதான், பட் ஆனால் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஹோட்டல் அக்ஷயா பார்த்தோம்னா அதுக்கு கீழேயே வந்து ஸ்ரீ உடுப்பி லாட்ஜ் இருக்கு. ஸோ லாட்ஜுகளுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க குற்றாலத்துல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் குறிஞ்சின்னு இருக்கு, ரூம்ஸ் அவைலபிள் போட்டிருக்காங்க பாருங்க. சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் தங்குறதுக்கு. இது கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயும் பார்க்கிங்கெல்லாம் நல்லா ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து குற்றாலமேடு பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, குற்றாலத்தோட லாஸ்ட் பஸ் ஸ்டாப். மக்களே, இது வந்து குற்றாலமேடு பஸ் ஸ்டாப்புங்க. குற்றாலத்திலேயே வந்து லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பு. இங்கேயும் ரூம்ஸ் இருக்கு பாருங்க. ஹோட்டல் ஏஎன்எஸ் ஏசி லாட்ஜிங். அதுக்கு பக்கத்துலயே வேலம்மாள் மெஸ் இருக்கு. சூப்பர்ல, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்களா சுத்தி சுத்தி குற்றாலத்துல ஸ்டே பண்றதுக்கு. ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு மெயின் அருவியும் போகலாம், ஐந்தருவியும் போகலாம். குற்றாலநாதர் கோவிலுக்கும் இந்த வழியில நீங்க போகலாம். அதுக்கு பக்கத்துலயே இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு. மக்களே, குற்றாலம் வந்தா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு நிறைய காமிச்சிட்டா. இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. பட் ஆனா அதெல்லாம் கவர் பண்ணணும்னா 1 hour ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுல உங்களுக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ், ஹோம் ஸ்டேஸ், பட்ஜெட் ரூம்ஸ், நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு மேலேயே இருக்கிற காட்டேஜ்னு உங்களுக்கு எல்லாமே காமிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு என்னென்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ், ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ், தென்காசியில இருந்து எப்படி வரணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். குற்றாலம் வர மக்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from குற்றாலம், தென்காசி மாவட்டம் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி.